நமது அஸ்ட்ரோவாசன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் கருணையால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போகிறது ஆணி மாதத்தின் பலன்கள். ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இடையில் இருக்கும் இந்த 30 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள் தான் பார்க்கலாம். இந்த மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் தரப்போகிறது, பண வரவு அதிகரிக்கும், எந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும், எந்த ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற ராசி பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முதலில் இந்த மாதத்தில் ஏற்படும் பொது பலன்கள் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த மாதத்தில் விசேஷமான நாட்கள் என்ன என்று பார்க்கலாம். 29/6 அன்று பௌர்ணமி, 14/7/26 அன்று ஜூலை மாதம் 10 ஏற்படும் பொதுவான பலன்கள் என்று பார்த்தோம்னா, வட மாநிலங்கள் மும்பை மற்றும் குஜராத் இமயமலை பகுதியில் இந்த இடங்களில் அதிகமான வெள்ளப்பெருக்கு இந்த மாதத்தில் உண்டு. மற்றும் காய்கறி விலைகள், தங்கம் இந்த போன்ற அமைப்புகள் விலை சற்று ஏற்றமாகவும் இறக்கமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த மாதம் பொதுவான அமைப்பாக சற்று ஏற்றமாகவும் சிலருக்கு ஏமாற்றமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இது. இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகளை பார்க்கலாம். இந்த ஆணி மாதத்தில் முதல் 6 நாட்கள் மேசத்தில் இருக்கும் செவ்வாய் அடுத்த 6வது நாள் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆணி மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கும் சூரிய பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் மாதம் 8ஆம் தேதி வரை மிதுனத்தில் இருந்து 8ஆம் தேதிக்கு பிறகு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆணி மாதம் 20ஆம் தேதி வரை கடகத்தில் இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார். சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் ராகுவும் மற்றும் சனி மீனத்தில், குரு கடகத்தில். இதுதான் இன்றைய ஆணி மாதத்தின் கிரகங்களின் பயிற்சி மற்றும் இருப்புகளின் நிலை விவரம். நாம இந்த அமைப்பு பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். ஆணி மாதத்திற்கான கன்னி ராசி பலன்கள். ராசிநாதன் இந்த மாதம் முழுவதும், இந்த மாத 8ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான மாதம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வளவு சாதகமான பலனை செஞ்சதோ அதே அளவுக்கு மிக சாதகமான அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம். பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு வருஷ காலமாக சிலருக்கு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைப்புகள் தடங்கள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. இது எல்லாம் இப்போ மாறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒரே நாளில் மாறிடுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஒரே நாளில் எதுவுமே மாறாது. சில அமைப்புகள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகளை தொடங்கும் மாதமா இந்த மாதம் இருக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை இழப்புகள், வேலை அதிகமான வேலை பளுவான சங்கடங்கள், கஷ்டங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த அமைப்புகள்லாம் காரணம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய். மிக கடுமையான அமைப்பு. எல்லா வகையிலுமே துன்பங்கள், எல்லா வகையிலுமே கஷ்டங்கள் இப்பெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா இருக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்து சில அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இந்த சூரிய பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராசிநாதனோட இணைஞ்சு திக்பலத்தோட இருப்பதால வேலை அமைப்புகள்ல உங்களின் தைரியம் மற்றும் வீரியங்கள் அனைத்தும் உதவியோட புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் மற்றும் பணிபுரிய இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும், இடமாற்றம் கிடைப்பதற்கும், உங்களின் வேலைகளின் தேவைகளை நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் ஏற்றுக்கொள்ளும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. பொதுவாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி ஆகக்கூடிய புத பகவான், உங்கள் ராசிநாதன் புத பகவான் அங்கே 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரனோட இணைவதால் மிக அற்புதமான லாபஸ்தானத்தில் இந்த இணைவு இருப்பதால் தொட்டது அனைத்திலையும் லாபங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். நிறைய திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும் மாதமாக இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்டு நான் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கேன், இது எந்த ஒரு நல்ல பாசிட்டிவ் தகவலும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களுக்கு இந்த மாதம் உங்க வீட்டுல புத்திர பாக்கியத்துக்கு உண்டான நல்ல செய்தி சேரும் மாதமாகவும் இருக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு
மச்சானோட ஒரு சிறு சங்கடம் இருக்கு, நண்பர்கள் கூட சில பிரச்சனை அமைப்புகள் இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கிற சனியால் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர்கள் நண்பர்கள் கூட இருந்த பிரச்சனைகள் தீரும். மனைவியின் உறவினர்கள் இருக்கக்கூடிய இருந்த அமைப்புகள் மனக்கசப்பும் தீரும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. மற்றும் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிரன் மனைவிக்கு ஆசைப்பட்டு நீண்ட நாள் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவர்கள் மூலியமாக ஒரு விரயமாகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். நான் நகை சீட்டு போடலான்னு இருக்கிறேன், அந்த நகை சீட்டு நகை சீட்டு எந்த மாதம் போடலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற கன்னி ராசிக்காரர்களுக்கு அதில் முதல் தவணையை கட்டி ஆரம்பிக்கும் மாதமாகவும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு நான் நகை சீட்டு போட்டுக்கிட்டு வந்தேன், எனக்கு இந்த மாதம் தரேன்னு சொல்லியிருக்காங்க, அது வருமா வராதான்னு நினச்சி கொண்டிருக்கிறேன். கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த நகை அந்த சீட்டோட பயனை நகை அமைப்புகள் வாங்கக்கூடிய மாதமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு இது போன்ற அனைத்து நல்ல அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். மற்றும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவான் உங்களுக்கு கடன் பிரச்சனையெல்லாம் சில தொல்லைகள் தந்து கொண்டிருந்தார், அந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய மாதமாகவும் தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். மற்றும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது தேவையில்லாத வீண் பயங்கள், அலைச்சல்கள் மற்றும் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடத்துல நீண்ட நாள் ஒரு ஆன்மீக பயணம் போகணும் தள்ளி போய் கொண்டிருந்த அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு முன்பு நீங்க போயிட்டு வரக்கூடிய அந்த ஆன்மீக பயணம் போயிட்டு வரதற்கு ஏற்ற மாதமாகவும் இருக்கும். இந்த மாதம் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை மாதம் 8 மற்றும் 9ஆம் தேதிகள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் இந்த 2 நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது. முக்கியமான டாக்குமெண்டில் நீங்கள் கையெழுத்து விடுவதாக இருந்தால் 1க்கு 2 முறை படித்து பார்த்து நல்ல ஆலோசனை செய்து சிந்தனை செய்து நீங்கள் கையொப்பமிடுவது சால சிறந்தது. மற்றும் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அமைப்பு அது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் முருக பெருமானை வழிபாடு செய்வது உங்களை இந்த மாதத்தின் அனைத்து நற்பலன்களையும் உயர்த்தி தரக்கூடிய அமைப்பாக இருக்கும்.